வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. இந்த வருஷம் பிக் பாஸ்ல ட்ரெண்ட் ஆனது நடிப்பு அரக்கன்றது. இன்னொன்று வந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இப்படி ஸ்டைலா படுத்துருப்பீங்க மாதிரி. அந்த படைச ஒரு பாட்டு கூட ரிலீஸ் பண்ணிருப்பீங்களே, அது வந்து ஆமா மலையில அப்படியே. இங்க மக்களோட மனதில் என்னன்னா இந்த வாட்டி வந்து டைட்டில் வின்னர் டாக்டர் திவாகர். உண்மைதான். ஏன் அது மாறி பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரொமோ போடுவாங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிக் பாஸ் கேமராவே ஓடி ஒளிஞ்சது வந்து டாக்டர் திவாகரை பார்த்து. டாக்டரோட வேலை வந்து பண்ற தவறுகளை சுட்டி காட்டுறது. வாரத்துல ஒரு நாள் இல்ல உங்களை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்கறாரு. என்னையும் சொல்ற அளவுக்கு. ஆமா, அதாவது இது சார் மேல தப்பு அப்படின்றத விட சக கண்டஸ்ட் மேலதான் தப்பு. சார் எழுதி கொடுத்தவங்க மேல தப்பு இருக்கும். அவங்க விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரா இருக்கட்டும், விஜய் டிவியா இருக்கட்டும், நம்மள செல்ல பிள்ளையா வச்சுக்கிட்டு நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நண்பா நண்பி நேர்காணலில் பிக் பாஸ் பிரபலம் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் பிபிடி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இந்த பிக் பாஸ் அனுபவங்கள் உள்ள போயிருக்கீங்க, உள்ள நிறைய விஷயங்கள் நாங்கள் டிவில எல்லாம் பார்த்தோம். நீங்க எப்படி அதை உள்ள உணர்ந்தீங்க? ஆக்சுவலா பிக் பாஸ்னா எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்கிரிப்ட்னு நினைக்கிறாங்கப்பா. கிடையவே கிடையாது, உண்மை. இப்போ எனக்கு நடந்த அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டெலிஃபோன் சமுதாயத்தோட எந்த வித தொடர்புமே இருக்காது. ஓகேங்களா? வெளியில கேரவன்ல உட்கார வச்சே என்னை வந்து செல்போனை வாங்கிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு விதமாக கேரவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே வந்துடும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே இதெல்லாம் மொபைல் எல்லாம் வாங்கிடுவாங்க. ஆமாம், எல்லாம் வாங்கிடுவாங்க. கேரவனில் நாங்கள் உட்காந்துருக்கப்ப எனக்கே வந்து ஹீரோன்ற கேரவன் தான் கொடுத்தாங்கம்மா. இதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சீசனில் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் நம்ம தான். ஸோ அவங்க விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கட்டும், நம்மளை செல்ல பிள்ளையாக வச்சுக்கிட்டாங்க. பட் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உண்மையை சொல்கிறேம்மா, கேரவன்லேயே ஃபோனை வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ள என்ட்ரானப்போ திருப்பி இப்போ எல்லா பேக்கெட்லாம் செக் பண்ணாங்க. சீப்பு இருந்துச்சு, சீப்பை கூட வாங்கிட்டாங்க. எனக்கு தலை சீவுறது நான் இது வரைக்கும் சீப்பில் சீவே இல்லை, கையில் தான் சும்மா இப்படி பண்ணிக்கிட்டேன். அப்போ நீட் எக்ஸாமை விடக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நீட் எக்ஸாமை விடக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட். அது மட்டும் இல்லை, ட்ரெஸ் எல்லாம் நம்ம சூட் கேஸ்லாம் நம்ம கையில் கொண்டு போய் பிக் பாஸ் ரூம்குள்ளே போக முடியாது. ஸ்டோர் ரூம் வழியாக வரும். அதுவுமே அவங்க செக் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய படமாக இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளே எந்த ஒரு ரைட்டிங் எழுத்துக்கள் இருக்கக்கூடாது, ஏதாவது சின்ன எழுத்து இருந்துச்சுன்னா அதை பிளாக் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஓகேங்களா? பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனதுக்கப்புறம் சீப்பே இருக்காது. க்ரூமிங் கிட்ஸு, அதாவது சேவ் பண்ணுறதுக்கு சில ரேசரே வீக்லி ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. சேவ் பண்ண உடனே வாங்கிடுவாங்க. உடனே ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வச்சிடணும். உள்ளுக்குள்ளே போனது எந்த வித தொடர்புமே இருக்காது. இது வந்து 100% உண்மை. இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு தற்பாடு, நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா குண்டா இருந்தேன். உள்ளே போயிட்டு வந்து நமக்கு உடம்பு குறைஞ்சிருக்கு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வைங்களே. இல்லை உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? எக்ஸசைஸ்லாம் பண்ணல, சாப்பாடு தட்டுப்பாடு இல்லை. ஏன்னா டாஸ்க் நடக்கும், கேம்ஸ் இருக்கும். கேம்ஸ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட் ஆயிரும். காலையில் எந்திரிச்சிருப்போம், ஒரு 1 ஹவரில் காலையில் ஒரு கிளாஸ் கஞ்சி தான் குடிச்சிருப்போம். உடனே டாஸ்க் வந்துடும். உடனே டாஸ்க் விளாண்டு முடிச்சா திருப்பி பார்த்தா நைட் இருட்டி போயிடும், என்னடா ஆச்சுன்னு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம். உணவுக்கு தட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கும். வசதியான உணவுகள் கிடையாது. வசதியான உணவுகள் என்ன, நார்மல் உணவே இருக்காது. ஒரு 4வது வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் ரவை கஞ்சி ஒரு நாள் ஃபுல்லாக அது ஒன்று தான். என்னன்னா கிராசரி கொடுக்குறதும் குறைச்சிட்டு. அது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தானே. இந்த ரவை கஞ்சி எல்லாம் குடிக்கிறது வந்து ஹெல்த்தி தானே. உடம்புக்கு தெம்பு இருக்காது. ரவை கஞ்சியில் எப்படிமா தெம்பு இருக்கு? கொஞ்சமாவது ஒரு கார்போஹைட்ரேட் ரைஸ் உள்ள போகணும்ல. ரைஸ் இருக்கும், ரைஸுக்கு வந்து சுடு கஞ்சியாக குடிப்போம், குழம்புக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா கிராசரி எதுவுமே கிடையாது. அவங்க கிராசரியை லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க. என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கொடுப்பாங்க, உப்பு, அதாவது புளி இருக்காது, சக்கரை இருக்காது, புளியெல்லாம் கொடுத்து விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் தக்காளி தான் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே லிமிட்டாக இருக்கும். அரிசி லிமிட்டாக இருக்கும். ஒரு கப்பு ரைஸ் தான், அதுக்கு கூட நான் சண்டை போட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. உள்ள கண்டஸ்டன்ட்லாம் நீங்கள் கப்பில் வைக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது பத்தாது, எப்படி நீங்கள் கப்பில் வைக்காமல் நார்மலாக வைங்க அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு சாப்பாடு பத்தாது. ஸோ ஒன்றும் மனிதர்களோட இயற்கையான ஒரு மனநிலை தான். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபர்ஸ்ட் போகும்போது எல்லாருமே அப்படியே கட்டி பிடிச்சி எல்லாமே அரவணைச்சு போனாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளோட இந்த சுயரூபம் உள்ள வருது இல்லை, அது எதனால வருது?
எல்லாமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக தானே உள்ள இருக்கும். அதுதானே பிக் பாஸ். ஆக்சுவலா பிக் பாஸ்ல அது வந்து சண்டை மூட்டுறது பிக் பாஸோட வேலையா இல்ல உள்ள வரவங்க தானாவே வந்துடுறாங்க? சண்டை மூட்டுறதுன்னு அவங்க என்ன கிடையாது கண்ணு. அவங்க வைக்கிறது வந்து இது போட்டியான உலகம். போட்டியான உலகம். பிக் பாஸ்ன்றது டைட்டில் வினர் ஒரு ஆள் தான். ஓகேங்களா? உன்னோட இண்டிவிஜுவல் கேரக்டர் குணநலன்களை வெளிப்படுத்துறது. வெவ்வேறு தரப்பில் வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்ந்த நபர்களை ஒரே இடத்துல அடைச்சு வச்சு இவங்க எப்படி சமுதாயத்துல பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, இவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்ப அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க. இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சரே என்ன சொல்லியிருந்தார், இது வரைக்கும் நடந்த சீசனில் இந்த மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வரவே முடியாது. அவரே ஓப்பனாக கொடுத்தார். ரவீந்தர் சார் மாதிரி ஆட்கள்லாம் தனிக்கு அவரெல்லாம் என்னையெல்லாம் ரொம்ப தெரியாது. ஸோ எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு மனநிலையம்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம். சரியான பிளேயர் நாங்கள். காரணம் நம்ம போய் கேம்ஸ் விளாண்டனால அப்படி சொல்லலை. எல்லா வர்ற எதிர்ப்புகளையும் சிங்கிள் மனுஷனா அது நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை குறிக்குது, நம்மளோட நேர்மையை குறிக்குது, ஒரு இன்னசென்ஸியை தெரிப்படுது. இல்லை என்னன்னா அந்த பிக் பாஸ்ல வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே சேர்த்து உட்கார வச்சுட்டு உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்கல்ல, இதுல வந்து உங்களை வந்து ஓவரா டார்கெட் பண்றாங்களே. அந்த டார்கெட்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறீங்க உள்ள அது பண்ணுறீங்க, உங்களை வந்து ஒரு ஃப்ரீ மைண்டாகவே விட மாட்டேங்கிறாங்களே. அது விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாரும் ஈக்குவலாக தான் பேசுவார். இல்லை அந்த அதில் வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது. ஆனால் என்ன பொறுத்த சிலரை வந்து ரொம்ப சாதுமாக போகிறது, சிலரை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. உங்களை மாதிரி வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறா ஒரு மன அளவில் உங்களை பாதிக்கிற அளவுக்கு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வெளியில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. வெளியில் பார்க்குறப்ப ஆனால் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்கள் அவர் கோவமாக பேசும்போது அப்படியே அந்த உங்கள் ஃபேஸ் எல்லாம் மாறுது. இந்த அழுகை மட்டும் தான் வரல, அது நடிப்பு அரக்கனோட நடிப்பு அங்கே வெளிப்படுது. நடிப்பு அரக்கன் ஆக்சுவலாக சாரே எல்லாரும் ஈக்குவலாக திட்டின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து அதை ஒத்துக்கிட்டு தானே வேணும். ஆங்கரோட வேலை வந்து பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுறது. வாரத்தில் ஒரு நாள் இல்லை உங்களை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறாரு. என்னையும் சொல்கிற அளவுக்கு. ஆமாம். அதாவது இது சார் மேல தப்பு அப்படின்றத விட சக கண்டஸ்ட் மேல தான் தப்பு. சார் எழுதி கொடுத்தவங்க மேல தப்பு இருக்கும். சி அப்படி இல்லம்மா. என் கூட இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னை ரொம்ப கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. அதாவது எப்படின்னா சக கண்டஸ்ட் உள்ள இருக்கிறப்ப எப்பா காஃபி ஊத்துப்பான்னு ஒரு கண்டஸ்டன்ட்ல சொல்றப்ப அவங்க போய் நக்குன்றாங்க. ஒருத்தர் வந்து உருவக்கிளி பண்றாரு, ஓவரா பேசுறாங்க. அப்ப நம்ம சொன்னதோட தகுதி தராதரம்ன்ற வார்த்தை யாரையும் நான் குறைச்சு மதிப்பிடுறதுக்காக கிடையாது. ஓகேங்களா? எப்ப நீங்க சொன்ன வார்த்தைகளை அவங்க திணிக்கிறாங்க, தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண. ஆனா மக்களுக்கு தெரியுதுல, இவர் ஒண்ணு மக்களுக்கு வந்து தெரியுது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு சரி நான் ஒரு படிச்சிருக்கேன், ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில இருக்கேன், இப்போ நான் டாக்டராக இருக்கேன், ஒருத்தவங்க கிளினிக்கில் வரப்ப கையெடுத்து கும்பிட்டு தான் வருவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தது. நான் ஒரு ஜட்ஜம்மா வீட்டுக்கே ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன். ஜட்ஜம்மாவே கையெடுத்து கும்பிட்டு டாக்டர் சார் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேத்திக்கு மன வளர்ச்சி குன்றி, அதாவது செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவோம். அவ்வளோ பெரிய ஆள் தட்டு தாம்பாளம்லாம் வச்சு பணம் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ரெஸ்பெக்ட்லாம் பார்த்துட்டு சக கண்டஸ்டோட நான் வர்றேன். எல்லாரும் சமம் அந்த இடத்துல. நான் அதெல்லாம் தப்பு சொல்லல, எல்லாருடைய சமமா. அவங்க உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த வார்த்தைகள் பெருசாக ஹைலைட் ஆகலை. ஒருத்தவங்கள இப்போ என்னை வந்து நக்குன்னு சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. உருவக்கேலி கடுமையாக பண்ணாங்க. அதையும் இல்லை உருவக்கேலி வந்து நாங்கள் பார்க்கும்போது கூட நிறைய பேரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது வந்து அந்த விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லும்போது அதை பெருசாக எடுக்க மாட்டேங்கிறார். அவர் டார்கெட் பண்ணுறாரு, இந்த வாரம் வந்து உங்களை பண்ணணும் அது சொல்லுவாங்களே வச்சு சொல்லுவாங்க. சார்கிட்ட நான் சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவருமே குரல் கொடுத்தாருமா, அவருக்கு பிடிக்கலாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சக கண்டஸ்டன்ட் கிட்ட அது தப்பு, அவர் பிடிக்கலாட்டி விட்டுருங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. இல்லை நீங்கள் வந்து ஒரு வாட்டி கேமரா முன்னாடி பண்ணுறீங்க, அந்த கேமராவே உங்களை பார்த்து பயந்து போகுது. அவரும் கொரட்டை. இதில் என்ன ஒரு பிரச்சனை, நைட்டில் கொரட்டை பிரச்சனை. அது பயந்து போகுதா இல்ல உங்களை வந்து அவங்க அவாய்ட் பண்றாங்களா? சரி அப்படிலாம் இல்லாமா, ஒரு உண்மையை சொல்லவா. இல்ல கேமரானா இப்போ ஒரு கேமரா வச்சுக்கல, நீங்க ஏதாவது பேசுறீங்க இல்ல ஏதாவது டான்ஸ் ஆடுறீங்க இல்ல ரீல்ஸ் பண்றீங்க, அந்த கேமரா என்ன பண்ணணும், உங்களை மதிச்சு உங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்க ஒரு கெஸ்ட், உங்களுக்கு நீங்க ஒரு நடிப்பு அரக்கன், அடுத்து தமிழ் சினிமாவை நீங்க தான் காப்பாற்ற போறீங்க. அந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஆள் நீங்க. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா நான் தலையா. ஸோ நிறைய ஆக்டருக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு உள்ள வச்சுட்டு அந்த கேமரா திருப்புறது வந்து அது என்ன மாதிரி பழக்கம்? கேமரா மேலே எந்த தப்பும் கிடையாது சொல்லலாம். அதே கேமரா தான் நான் 42 நாள் உள்ளே இருந்தேன். அதே கேமராவோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம தான். நான் வெளியில் வந்தப்போ என்ன தெரியுமா, உண்மையிலேயேமா விஜய் டெலிவிஷனுக்கும் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் எந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. 100 நாள் ஷோவில் இருப்பாங்க, அவங்க தெரிய மாட்டாங்க. 42 நாளில் உலகத்தை அதிரே வச்சிருக்கோம். இல்லை நீங்கள் புண்ணியம் பண்ணீங்களா அவங்க புண்ணியம் பண்ணாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தோணுது. ஏன் அப்படின்னா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கண்டஸ்டண்டாக உள்ள போறீங்க, போகும்போது பார்த்து எல்லாரும் சேர்ந்து நிற்கிறீங்க. இங்கே மக்களோட மனதில் என்னன்னா இந்த வாட்டி வந்து டைட்டில் வின்னர் டாக்டர் திவாகர். உண்மைதான். ஏன் அது மாறுச்சு?
அப்பதான் மக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இது ஸ்கிரிப்ட், ஒரு டிஆர்பிக்காக இவரை வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இவர் ஆகாதுன்னு சொன்னோன்னா கலத்தி விட்டுறாங்க. ஸோ அப்படிதான் வெளியில மக்களுடைய பார்வை இருக்கு. அப்படி இல்லை சொல்ல, உண்மையை சொல்ல வரேன், நம்மளோட எதிரிகள் அப்படி நினைக்கலாம். பட் விஜய் டெலிவிஷன் வந்து அவங்க பிள்ளையா தான் வச்சிருக்காங்க நம்மள. வெளியில வந்த உடனே அது இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா. ஓகேவா? அப்படி இருக்கிற அப்படிப்பட்டவங்க வந்து த்ரோ அவுட் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம இல்ல அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களை வந்து கேலி பண்ணாங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்க நடிப்பு அரக்குன்னு உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா இது நடிப்பு அரக்க இல்ல, நடிப்பு கிறுக்கைன்னு சொல்றாங்க. ஒரு உண்மையை சொல்லுவோம், அந்த ஷோவே வந்து ஒரு டைப் ஆஃப் காமெடி ஷோ. அதுலயுமே ஒரு இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும்ல. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சொன்னோம், அதில் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட். அவங்கள விட நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை ப்ரொமோவில் போட்டு அப்போ வெளியே வர்றப்பெல்லாம் நம்மளை எடிட் பண்ணி என்னன்னா உங்களுக்கு டிஆர்பி இருக்கு, உங்களை ப்ரொமோவில் வச்சாதான் அந்த நிகழ்ச்சி வந்து நல்லா போகும் அப்படிங்கிறதா யூஸ் பண்றாங்க. ஓகே, அப்படி யூஸ் பண்ணாலும் அவங்க வந்து நம்மளுக்கு செய்யற இது ஒரு உதவிதாமா. அது இது இதில் நானே பார்க்குறேன்னு சொல்லுவோம். நிறைய பேர் வாய்ப்பு கேட்டு அங்கே வந்து படுத்திருக்காங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை உள்ள போய் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலைகளில் நம்மளுக்கு ஆல்ரெடி கலக்க போகுது யாரில் பெரிய வாய்ப்பு கொடுத்த ஒரு நிறுவனம் இப்போ அதே இதுக்கு நம்மளை வந்து பிரதானமாக பயன்படுத்துறாங்க இல்லையா. ஸோ அதை நான் கண்டிப்பாக நல்லா தான் நினச்சிக்கிறேன். தவிர அது தப்பு. டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்க செல்லப்பிள்ளையாக தான் வச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல, நீங்கள் கேட்டீங்கல்ல, அது கேமரா நம்மளை பார்த்து திரும்பினது வன்மம் கிடையாது. ஆக்சுவலாக 42 நாளில் இதே கேமரா அதிகமாக நம்மளை தான் ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க. ப்ரொமோவில் நம்ம தான் அதிகமாக வந்திருக்கோம், அது நல்ல வியூஸ். அதே மாதிரி ப்ரொமோவில் வந்திருக்கோம், அதிக டியூரேஷனும் காமிச்சிருக்காங்க, ஜூம் வச்சிருக்காங்க. கடைசி நாளில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபண்ணுக்காக தான். இன்னொரு உண்மையை சொல்லவா, உள்ள நான் நிறைய நான் நடிக்கிறப்ப கேமரா வந்து எல்லா பக்கமும் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது எனக்குன்னு இல்லை, ஒரு டைமில் வந்து நான் நடிக்கிறப்ப இப்படி ரொட்டேட் ஆச்சு. அதை வந்து என்னன்னா எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, கேமராவே விதித்து ஓடுற மாதிரி இருக்குப்பான்னு எல்லாரும் நல்லா சிரிச்சாங்க. ஸோ அங்கே நடக்கிற நிகழ்வுகளை கேமராமேன்ஸும் வாட்ச் பண்ணுவாங்க இல்லையா, டீமும் வாட்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஒருவேளை அது வந்து இது கடைசியில் வந்து ஒரு ஃபண்ணுக்காக பண்ணிருக்கோமே தவிர நம்மளை அவமானப்படுத்துறது கிடையாது. கேமரா திரும்புது அப்படின்னா நம்மளை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஏதாவது ஒரு வயலில் ஜூம் பண்ணிக்கிட்டு நம்மளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சும்மா அது ஒரு விளையாட்டுக்கு பண்ணதுமா அந்த நிகழ்வையும் மக்கள் ரசிச்சாங்க. கேமரா போய் நம்ம கேட்குறோம்ல, சார் ஜூம் பண்ணுங்கன்னொடனே கேமரா துண்டோடனே நான் கவலைப்படுறேன், உடனே இன்னும் அதில் பாரு அந்த இயற்கையான இன்னசென்ஸ். உண்மையில நான் கவலைப்பட்டேன், என்னடா அது எல்லா நாளும் நம்ம நின்னாலே கேமரா ஆட்டம், நான் கிட்ட போய் நின்னாலே ஜூம் பண்ணிடுமே, பண்ணலையேன்னு இப்படி கவலைப்பட்டு போய் உட்காந்தேன் இல்லை. ஸோ அந்த இயற்கையான இதுதான் பிக் பாஸ். அது இயற்கையான உணர்வு, இயற்கையான உணர்வு. அந்த உணர்வுக்கு தான் ஏகப்பட்ட பேர் ரசிச்சாங்க. கேமரா மேட்டரை பொறுத்த வரைக்கும் அது நல்லா ஃபன்னா. ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரொமோ போடுவாங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிக் பாஸ் கேமராவே ஓடி ஒளிஞ்சது வந்து டாக்டர் திவாகரை பார்த்து. அந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ்மா. ஆக்சுவலா பிக் பாஸ்னா உள்ள வைக்கிற கேம்ஸ் மட்டும் டாஸ்க் இல்லாமா, அதாவது அந்த கேம்ஸ் மூலியமா வர்ற விஷயங்களை எதிர்கொள்றது தான் பெரிய டாஸ்க். ஸோ அதை நம்ம நல்லா பண்ணிட்டோம். பிக் பாஸ் சாரே என்ன சொன்னார்னா, உங்களுக்கு உண்டான திறமைகளை உள்ளுக்குள்ள காட்டுங்க, இதை விட பெரிய பிளாட்ஃபார்ம் வராது. ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச திறமையோ பண்றாங்க. நம்மளோட மெயின் வந்து ஆக்டிங் ஒரு ஸ்கில்லை வச்சு தான் நம்ம வரோம். அப்போ என்ன பண்றோம், ஏன் பட சீன்ஸை எடுத்து பண்றோம்னா கண்ணு டக்குன்னு நான் ஸ்கூல் லைஃப்ல இப்போ மதுரை சென்ட் மேரிஸ்ல படித்தேன். நானா கதை எழுதி நாடகம் போடுவோம், அது ஸ்கூலுக்கு ஓகே. ஒட்டுமொத்த மக்களையும் நான் கவர் பண்றதுக்கு நான் புதுசாக ஸ்கிரிப்ட் எழுதி போட்டால் ரீச் அதிகமாக ஆகாது. இதுவே ஒரு படத்தோட சீனை எடுத்து ரீக்ரியேஷன் பண்றப்ப அதிக மக்கள் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த காரணத்துக்காக தான் ஒரு பட சீன்ஸை நல்லா இதுலயே என்ன ஆகும்னா ஒரு நடிப்பு திறமை வெளிப்பட்டுரும். ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ நம்ம பேசுற இன்டென்சிட்டி அந்த ஸோ அதனால என்ன பண்ணோம், இதே என்னோட பிளஸ் எதுவோ அதை கோ கண்டஸ்டர் மைனஸ் ஆக ட்ரை பண்றாங்க. இவர் எதுக்கு அடுத்தால் ரீல்ஸ், நம்ம போய் கேம்ஸ் விளையாடுற நேரம் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா, அதுக்குன்னு கேம்ஸ்ன்றது 1 hour ஒரு 2 hours 3 hours இருக்கும். மற்ற நேரம் ஃபுல்லாக நம்ம சும்மா இருக்கும். அப்போ வந்து ஏதாவது ஆக்டிங்கு இயற்கையான பல ஆங்கில ரசிக்க ஆரம்பிச்சாங்கம்மா. இயற்கையான உறவுகள் கேமரா திரும்புறப்போ நான் ஒரு கவலைப்பட்டேன் பாருங்க, அது ஒரு இயற்கையான உணர்வு. நம்மளோட யதார்த்தம் இன்னசென்சி. நிறைய யூடியூப் சேனல்ஸ்மா நம்மளை தப்பாக சித்தரித்து நிறைய வந்து இவர் திமிரு பிடிச்சவர் அப்படி இப்படிலாம் போட ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட நெகட்டிவிட்டி உடஞ்சி போச்சு பாருங்க. இல்லை இவர் யதார்த்தமானவர். இப்போ உங்களுக்குலாம் என்னை பற்றி தெரியும், ஏன்னா நீங்களாம் நம்ம வந்து ஆல்ரெடி க்ளோஸாக இருக்கோம், என்னை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஸோ இன்னும் தெரியாத மக்களுக்கு ஒரு சிலர் அவங்க வந்து தப்பாக டைரக்ஷன் பண்ண ட்ரை பண்ணாங்க. இல்லை அது வந்து இன்னுமே அந்த இது இருக்குது, என்னன்னா உங்களை பற்றி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவுகளை வெளியே பரப்புறாங்க. ஏன்னா அது வந்து என்ன ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதது கிடையாது. நிறைய வேணும்னே அது காரணங்கன்னு வளர்ச்சி. இப்போ சூப்பர் ஸ்டாரை பற்றி வராது விமர்சனம் கிடையாது, சிவகார்த்திகேயன் அண்ணாவை பற்றி வராது விமர்சனம், டாப் ஹீரோஸ் பெரிய பெரிய நடிகர்களை பற்றி விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளை பற்றியும் விமர்சனங்கள்ன்றதை தாண்டி பெரிய பெரிய நியூஸ் சேனல் அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், அள்ளு சில்லைகள் ஒரு 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 என்ன சொல்ல வருது, ஒரு நல்ல நபர்கள் இப்படி பண்ண மாட்டாங்க. தரமற்ற நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அதாவது கண்ணு யூடியூப் வச்சு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சமுதாய கூடத்தொலை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது, இப்படி தான் சம்பாதிக்கணும்னு இருக்குது. இந்த தவறான வழியில் சம்பாதிக்கிறது வந்து அவங்களுக்கு அது எல்லாமே கடவுள் பார்த்துக்குவாரு. இல்லை சில முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பிக் பாஸ்ல வந்து ஒரு முத்தத்தை அறிமுகப்படுத்தினாங்க, மருத்துவ முத்தம் அப்படின்னு. இந்த ஓவியா அவங்க இருக்கும்போது அறிமுகப்படுத்தினாங்க. நீங்க ஒரு மருத்துவர், இந்த வாட்டி அந்த மாதிரி தான் நடந்துச்சா? இந்த வருஷம் பிக் பாஸ்ல ஃபேமஸ் ஆனது என்ன தெரியுமா? வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு டாக்டர் மேடம், சூப்பர் நர்ஸ், அவங்களாம் பெரிய போஸ்ட், மேக்ஸிமம் அவங்களாம் எம்பிபிஎஸ் எம்டியா இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம், நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் பிபிடி டிகிரியை முதற்கொண்டு பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பிக் பாஸ்ல ட்ரெண்ட் ஆனது நடிப்பு அரக்கன்றது. இன்னொன்று வந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இப்படி ஸ்டைலாக படுத்துருப்பே மாதிரி அந்த படைச ஒரு பாட்டு கூட ரிலீஸ் பண்ணியிருப்பீங்களே, அது வந்து ஆமா மலையில அப்படியே அது யதார்த்தமா பண்ணது. சரி, ஆரம்பத்தில் வந்து மிமிக்ரிலாம் நல்லா பண்ணீங்க. இப்போ பிக் பாஸ்க்கு உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதாவது மிமிக்ரி ஏதாவது பண்ணீங்களா? சும்மா ஒரு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி 2 வாய்ஸ் பேசினேன். ஆனா நம்ம பண்ண எல்லாமே நல்ல ட்ரெண்ட். அப்படி என்ன வாய்ஸ் பேசுறீங்க இந்த வாட்டி? என்ன சாலமன் பாப்பையா சார் மாதிரி பேசுறேன், பட் அவரளவு வாய்ஸ் வராது, ஏதோ பண்ணுவோமே பண்ணி காமிச்சு. வேற யார் மாதிரினா சாலமன் பாப்பையா, விஜய் சேதுபதி மாதிரி பண்ணி பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் வராதுமா? வராது, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்லைம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்லா நீங்க நடிப்பு அரக்கன். எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசை, இந்த நடிப்பு எங்க இருந்து வருது, உற்பத்தி ஆகுது? அது கொள்முதல் பண்ணணுமா, இல்ல அது வந்து இயற்கையாவே அது உற்பத்தி ஆகுமா? சூப்பர் கொஸ்டின் கடை. அதாவது சரியான கொஸ்டின் இது. நீங்க கேட்ட கொஸ்டின் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். நீங்கள் கேட்ட கொஸ்டின் நடிப்புன்றது வந்து நான் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இயற்கையாக வந்ததானே, இயற்கையாக ஒவ்வொருத்தங்களும் இருக்கும். அந்த இயற்கையான உணர்வை தூண்டினது நான் படித்த பள்ளி மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதாவது லோயலா காலேஜ் இருக்குல்ல, லோயலா எங்களோட காலேஜ் தான் லோயலா காலேஜ், எங்கள் ஸ்கூலோட காலேஜ் ரெண்டும் ஒரே நிறுவனம். சென்ட் மேரிஸ்ன்றது மதுரையில் உங்களுக்கு பழமையான ஒரு நிறுவனம். ஸோ அந்த ஸ்கூலில் படிக்கிறப்பே பேச்சு போட்டி, நாடக போட்டி, நாடகத்துக்கு பயங்கரம் கொடுப்பாங்க, ட்ராமா, ரிஹர்சல், அது இது. ஃபாதர்ஸு நான் வந்து சாதாரணமாக கற்றுக்கல, பாதிரி அப்படி தமிழில் என்ன சொல்ல வருது, அருட்தந்தைக்கு நான் கற்றுக்கிட்டது. ஸோ இந்த கலை அன்னை மேரி தாயோட அவங்க மடியில் வளர்ந்து அந்த கலைத்தாயின்னு நம்ம சொல்கிறோம். என்னோட கலைத்தாய் வந்து மேரி தாய் தான். அந்த மடியில் விளாண்டவங்க நாங்கள், அருட்தந்தைகளோட வளர்ப்பில் வளர்ந்தவங்க நாங்கள். எப்படி இருப்போம் ஓகேங்களா? ஸோ அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் நேர்மையான முறையில் இவனுக்குள்ளே இந்த திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சது அருட்தந்தைகள் சாதாரண நபர்கள் கிடையாது, ஃபாதர்ஸு. ஓகேங்களா? இவனும் நல்லா நடிக்கிறான், இவனை கூப்பிட்டு வருவோம், இவனுக்கு நல்ல ஒரு துடிப்பாக இருக்கான், அவன் ஃபஸ்ட்டு என்கிட்ட கண்டுபிடிச்சது. அப்போ உங்கள் நடிப்பு வந்து உற்பத்தியானது சென்ட் மேரி ஸ்கூலில் அது எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க? எனக்கு உள்ள ஒரு நடிப்பு இருக்கு. 6வது போயிட்டோம். 6வது போன உடனே பேச்சு போட்டிக்கு பசங்க இப்போ 1st to 5th முடிய நான் மதுரையில் ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் படித்தேன். அங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் ஒன்றுமே இருக்காதுன்னு வைங்க. ஆனால் சென்ட் மேரிஸில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் படித்தோடனே பேச்சு போட்டி பயங்கரமாக பேசுகிறாங்க. ஒரு சின்ன அப்போ வந்து 6வது படித்த உடனே பாரதியார்னு ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே வீடு வீடித்து வாழ்கின்ற போதிலும் வினோத்ன்ற நபர் அவர் எந்த லெவலில் உண்மைன்றது எனக்கு தெரியல. நடிக்கிறாங்க, நடிப்பு அரக்கங்கிட்டே நடிச்சு காட்டுறாங்க. இல்லை அந்த இடத்துல திறமையா ஃபேமா? திறமை தான். திறமை, அந்த பப்ளிசிட்டி ஃபேம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நடிப்பு அரக்கன்னு எடுத்தீங்கன்னா பப்ளிசிட்டி, ஃபேமு, நடிப்பு, ஆக்டிங்கு எல்லாமே இருக்கு. என்ன சொல்லணும்னா அனைத்தும் கலந்த கலவை. அதனால தான் நம்மளை ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அமைச்சாங்க.